Hi everyone. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஆஃப் இயர்லி லீவை எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் பாதியிலேயே விட்டுருப்பீங்க. ஏன்னா நமக்கு ஆஃப் இயர்லி லீவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஆக போகுது. சோ இப்ப வரைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாமயே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு 3 மெயில் வந்தது, சார் ஆஃப் இயர்லி லீவை எனக்கு எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த ஆஃப் இயர்லி லீவை நீங்க எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் நமக்கு இந்த அகாடமிக் இயர் நடந்த கேள்விகள், அதாவது குறிப்பா மந்த்லி டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, இது மொத்தமா ஒரு 6 क्वेश्चन பேப்பர் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கூல்ஸ்ல ஒரு சில டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஓனா ஒரு क्वेश्चन பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டைம்ல எல்லாருமே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எல்லா क्वेश्चन பேப்பரையும் நல்லா படிச்சிருங்க. இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு எல்லா கேள்விகளும் படிக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க மறுபடியும் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 போனீங்கன்னா அது ரொம்பவே போர் அடிச்சிடும். அதனால இது வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन பேப்பரை கண்டிப்பா இந்த ஆஃப் இயர்லி லீவ்ல படிச்சு முடிச்சிருங்க. குறிப்பா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், இதுலயும் ரொம்ப மேஜரா இருக்கக்கூடிய ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். அண்ட் நீங்க பயாலஜி குரூப்னா பயாலஜியும் சேர்த்துதான். இது 11 and 12. 10க்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த 2 சப்ஜெக்ட மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ இந்த ஆஃப் இயர்லி லீவை நம்ம क्वेश्चन பேப்பர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, படிச்சு, சால்வ் பண்ணி, எழுதி நம்ம பார்க்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட். ஆனா எழுதி பார்க்கறது கிடையாது. எழுதலைன்னா உங்களால எக்ஸாம் டைம்லயும் எழுத முடியாது. சோ நான் அவ்வளவு நேரம் படிச்சேன், என்னால ஏன் எழுத முடியல? எழுதுறதுக்கு உண்டான பிராக்டிஸை நீங்க கொடுக்கலன்னா கண்டிப்பா நீங்க எவ்வளவு நேரம் படிச்சாலும் எழுதும் போது 2-3 இடத்துல மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா நடக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க கட்டாயம் எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குறிப்பா நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு கேள்வியை நம்ம முதல் முறை எழுதும் போது ரொம்ப நேரம் ஆகும், நிறைய யோசிப்போம், அது எழுதணும், இட் டேக்ஸ் மோர் டைம். ஆனா அதே கேள்வியை ஒரு 3 முறை 4 முறை நம்ம எழுதி பார்க்கும்போது அதுல டைம் ரெடியூஸ் ஆகும். குறிப்பா நம்ம எந்த இடத்துல எப்படி பிரசன்ட் பண்ணணும், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ தயவு செஞ்சு எழுதி பார்க்க பழகுங்க. அது உங்களுக்கு மெமரியிலையும் நல்ல நிற்கும், எக்ஸாம் டைம்லயும் ஸ்ட்ரக் ஆகாம சூப்பரா எழுதலாம். சோ இந்த விஷயத்த எல்லாமே நீங்க கொஞ்சம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. क्वेश्चन பேப்பரை நல்லா படிச்சு எழுதி பாருங்க. இந்த 10 days நீங்க இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஜனவரி போகும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இல்லையா? நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் others with a smile.